அறிவோம் ஆன்மீகம். பெண்களுக்கான ஆன்மீக குறிப்புகள். பெண்கள் பின்பற்ற வேண்டிய ஆன்மீக சாஸ்திர குறிப்புகள் சில உள்ளன. அவற்றை பின்பற்றி நடந்தால் சுபமங்கலம் உண்டாகும். பெண்கள் எப்பொழுதும் 3 இடங்களில் குங்குமம் இட வேண்டும். மாங்கல்யம், நெற்றி, முன்வகிடு மத்தி. இது தெய்வீக பண்புகளை பெற்றுத்தரும். குங்கும பொட்டு வைத்தாலே உடலுக்கு நல்லது. அதை விட்டு ஸ்டிக்கர் போட்டு அணியவே கூடாது. அது ஸ்டிக்கர் ஒட்டுறதால அந்த நெற்றி பாழ்படும். முதல்ல ஒட்டும்போது நல்லா இருக்கும். போக போக அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற இடம் புண்ணு, அரிப்பு இதெல்லாம் ஏற்படும். ஆனால் குங்குமம் வைத்தால் உடலுக்கு நல்லது, மனதுக்கும் நல்லது. தாலியை அந்த மஞ்சள் சரடு, நூலாகிய மஞ்சள் சரடில் கோர்த்து அணிவதுதான் சிறப்பு. அதை விட்டுட்டு சில பேர் தங்கத்தாலியில் இது பண்ணுறாங்க. அந்த தாலியில் 9 இழைகள் இருக்கும். அந்த 9 இழைகளை கொண்டது தான் அந்த தாலி சரடு. அதில் அணிவது தான் நூல் அணிவது தான் சிறப்பு. அத்துடன் தேவையான ஒரு சங்கிலி முதலியவற்றை அணியலாம். நூலாகிய தாலி சரத்தில் பஞ்சபூத சக்திகள் அதிகம். தாலி என்பது ஒரு மங்கள பொருள். அதாவது மாங்கல்யம் என்பது ஒரு மங்கள பொருள். எனவே அணிகலன்களைப் போல தினமும் அதை கழற்றி வைப்பது, மறுநாள் எடுத்து அணிந்து கொள்வது தவறு. அது எப்பொழுதும் கழுத்திலேயே இருக்க வேண்டும். காலையில் பெண்கள் அடுப்பை பற்ற வைக்கும் பொழுது அக்னியை வணங்கி, இன்று சமைக்கும் உணவினை அனைவரும் உண்டு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். பற்ற வைக்கும் போதே, அடுப்பை பற்ற வைக்கும் போதே இன்னைக்கு செய்கிற சமையல் நன்றாக இருக்க வேண்டும், அறுசுவையாக இருக்க வேண்டும், எல்லாரும் பாராட்டும்படியாக இருக்க வேண்டும், இதை சாப்பிட்றவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாவே போதும். அப்படி நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணி அக்னி தேவதையை பிரார்த்தனை பண்ணி அடுப்பை பற்ற வைக்கணும். மாலை வேளையில் அரச மரத்தெல்லாம் வலம் வரக்கூடாது. பெண்கள் பகலில் போய் வரலாம். ஆனால் மாலை வேளையில் இந்த அரச மரத்தை வலம் வரக்கூடாது. கோயிலுக்கு கொண்டு செல்லும் எண்ணெயை கோயில் விளக்கிலே தான் ஊற்ற வேண்டும். தவிர வேற யாருன்னா ஏற்றி வச்சிருந்தாங்க, இதில் மீதி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விளக்கில் ஊற்றி வச்சுட்டு வரக்கூடாது. தவிர வேறொருவர் ஏற்றி வைத்த விளக்கில் நீங்கள் விளக்கை ஏற்றி வைக்கக்கூடாது. நீங்கள் தனியாக தீப்பெட்டி எடுத்து போயிட்டு தனியாக நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றணும். அந்த விளக்கை கூட கிழக்கு முகமாக பார்த்து ஏற்றணும், தெற்கு முகமாக வைக்கக்கூடாது. முந்தானையை தொங்க விட்டு நடக்கக்கூடாது. பெண்கள் இப்போது ஸ்டைல் ஆகிப்போச்சு. அந்த முந்தானையை தொங்க விட்டு நடக்கிறது ஸ்டைல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தொங்க விட்டு நடக்கக்கூடாது. அந்த முந்தானையை இழுத்து சொருக வேண்டும். முந்தானை ஆடினால் குடும்பமே ஆடிவிடும் என்பார்கள் முன்னோர்கள். அதனால முந்தானையை தொங்க விட்டு நடக்கக்கூடாது. குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு திரி மட்டும் போடக்கூடாது. 2 திரியிட்டு ஒரு முகம் ஏற்ற வேண்டும். 2 திரி இடணும். ஒரு திரி அது சிக்கனம்னு சொல்லிட்டு ஒரு திரி மட்டும் போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. 2 திரி போட்டு ஒரு குத்து விளக்கை ஏற்றணும். தெற்கே பார்த்து நின்று கொண்டு கோலம் போடக்கூடாது. வீட்டுக்கு வெளியே கோலம் போடுறோன்னா அந்த கோலம் தெற்கு பக்கமாக பார்த்துக்கிட்டு நின்றுட்டு கோலம் போடக்கூடாது.
அந்த தெற்கு பக்கமாகவும் அந்த கோல புள்ளி வந்து அந்த கோடு வந்து தெற்கு பக்கமாக போயும் முடியக்கூடாது. புள்ளி வச்சு கோலம் போடுறாங்கன்னா, அது கிழக்குலேருந்து மேற்கு வந்து முடியிற மாரி பண்ணலாம். இல்ல தெற்குல நின்னு அது வடக்குல முடியிற மாரி பண்ணலாம். ஆனா, வடக்குல ஆரம்பிச்சு தெற்குல போய் முடியக்கூடாது. ஆலயத்தில் சுவாமி கும்பிடும்போது, பின்னங்கால்கள் 2யும் சேர்த்துக் கொண்டு முன்னெற்றி தரையில் தொட உடல் முழுவதும் தரையில் படுமாறு விழுந்து வணங்க வேண்டும். யாரு? பெண்கள் அந்த மாரி விழுந்து வணங்கணும். பின்னங்கால்கள் 2ம் ஒண்ணா இணைஞ்சிருக்கணும். இணைந்து முன்னெற்றி வந்து தரையில தொடுறா மாரி உடல் முழுவதும் தரையில் படுமாறு விழுந்து வணங்க வேண்டும். பெருமாள் கோயிலில் தீர்த்தம் வாங்கும்போது இடது கைக்கும் வலது கைக்கும் நடுவில் முந்தானை துடியை வைத்து தீர்த்தம் வாங்க வேண்டும். தீர்த்தம் வாங்கும்போது ஒரு கையில வாங்கக்கூடாது. அதுக்கு ஒரு கை மேல இன்னொரு கை வச்சும் வாங்கக்கூடாது. இந்த இடது கை மேல முந்தானை, அதுக்கு மேல வலது கை வச்சு தீர்த்தம் வாங்கணும். சுமங்கலி பெண்கள் குளிக்கும்போது தெற்கு முகமாக உட்கார்ந்து சிறிது மஞ்சளை தேய்த்து முகத்தில் பூசிக்கொண்டுதான் குளிக்க வேண்டும். அதுதான் மங்களம். இப்போ வந்து மஞ்சளுக்கு பதிலா பூசு மஞ்சள் வந்துடுச்சு. அது கெமிக்கல் ஆகிப்போச்சு. அது கிழங்கு மஞ்சள் பூசி தான் குளிக்கணும். அப்பதான் வந்து இந்த முகத்துல அந்த ரோமம்லாம் இருக்காது. கை கால்லாம் வழவழன்னு அழகா இருக்கும். அதை விட்டுட்டு மஞ்சள் தேய்ச்சி குளிக்காம இந்த காலத்துல இருக்காங்க. அவங்கெல்லாம் ரேஷர் யூஸ் பண்றாங்க. மஞ்சள் தேய்ச்சி குடிச்சா அதனோட அழகே தனிதான். ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து அம்மனை வழிபட்டால் மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம். ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில பெண்கள் வந்து எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து அம்மனை வழிபட்டால் மாங்கல்ய பலம் கூடும் என்பது ஐதீகம். மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.